ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஒரு பக்கமாக நம்ம ரேவதியோட கழுத்தில் மாலை போடுறதுக்கு மருது தயாராகும்போது, இன்னொரு சைடு நம்ம கார்த்தி அதை தடுத்து நிறுத்ததுக்காக ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் மருது ரேவதியோட கழுத்தில் மாலை போட்டாங்களா, அதை யார் தடுத்து நிறுத்தினாங்க? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதி கிட்ட என்னாச்சு, இவ்வளவு நேரமே நீ கோவிலுக்கு வந்த மாதிரி இல்ல, நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இன்னைக்கு பரிகார பூஜை இருக்கு, உடனே வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதி அப்படியே கார்த்திக் கிட்ட போய் எல்லா விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்குது, இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி வேலை இருக்கு, கண்டிப்பா ரேவதிக்கும் மருதுக்கும் மேரேஜ் ஆகிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்து வச்சிருக்காங்க, நம்ம எதுக்கும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் ஒரு பிளான் பண்றாங்கன்னு சொல்லலாம். நம்ம சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து அக்கா எல்லாம் கரெக்டா தானே நடந்துட்டு இருக்கு, கரெக்டான சமயத்துல ரேவதி வந்துருவா தானே, இவ்வளவு நேரம் ஆகியும் ரேவதியை காணலையே, எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு அப்படி சொல்லும்போது நம்ம பிரியா கிட்ட ஃபோன் பண்ணி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கலான்னு சந்திரகலாவும் பிரியா கிட்ட ஃபோன் பண்ணும்போது பிரியா நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இங்க வந்து எதுவுமே மாட்டல, கார்த்தி இன்னும் இங்க தான் இருக்காங்க, போலீஸ் எல்லாம் வந்து கார்த்திக் ஏதாவது பிரச்சனை ஆயிடுன்னு பார்த்தா எல்லாமே சரியாயிட்டு மேடம் அப்படி சொல்லும்போது, எப்படி இருந்தாலுமே கார்த்தி இந்த இடத்துக்கு இந்த டைமுக்குள்ள வரவே கூடாது, அதை எப்படியாவது பார்த்துக்கோ அப்படி சொல்றாங்க. பிரியாவும் ஒரு சதி வேலையை பண்ணி கார்த்தி வந்து கரெக்டான சமயத்துக்கு அந்த கோவிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய முடிவே எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரேவதி அப்படியே அந்த கோவிலுக்கு வந்த உடனே தான் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு நிம்மதியாச்சு. என்ன ரேவதி இவ்வளோ டைம் ஆயிட்டு, சீக்கிரமா போய் வந்து எல்லா பரிகார பூஜையும் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குல்ல, வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம மயில் வாகனமோ என்ன சகலை இன்னும் காணல, சகலை எங்கே தான் மாட்டியிருப்பாங்கன்னு தெரியல, இங்கே வேற ரேவதியோட கழுத்தில் இந்த மருது வேற மாலையை போட்டுருவான் போலயே, அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று சொல்லி இந்த ரேவதியோட பரிகார பூஜையை கொஞ்ச நேரம் கூட தாண்ட வைக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட் அந்த சாமியாரும் நம்ம ரேவதி கிட்ட வந்து நீதானம்மா பொண்ணு, சரி நான் சொல்கிற மாதிரியே செய்யணும், கையில் விளக்கேற்றிட்டு வந்து அதில் வந்து தீபம் அணையாத்தவாறு இந்த கோவிலை ஒரு 3 வாட்டி சுற்றி வரணும் அப்படி சொல்லும்போது அந்த சாமியை சொன்ன உடனே நம்ம ரேவதியும் சரி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுற்றி வர்றதுக்கு தயாராகிறாங்க. சாமுண்டேஸ்வரியும் என்னாச்சு, எதுக்கு இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாட்டு மாலை தோஷம் நீங்கணும்னு சொல்லி மாலையை மட்டும் மாற்றினா போதாதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாமியாரும் இல்லை அப்படிலாம் செய்யக்கூடாதுமா, மாலை தோஷம் நீங்கினா அதுக்குன்னு ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது, அதை செய்த அப்புறமா தான் மாலை மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதியும் அந்த கோவிலை சுற்றுறதுக்காக தயாராகிறாங்க. சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரி கிட்ட இருந்து என்னக்கா, நம்ம ஒரு ஜோஷியரை அரேஞ்ச் பண்ணி நமக்கு இஷ்டவாறு நடக்கலான்னு பார்த்தா இங்கே வேற அந்த சாமியார் வேற ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணி இவர் என்ன புதுசாக சொல்லிட்டு இருக்காரு அப்படி கேட்கும்போது சாமுண்டேஸ்வரியும் சரி அதுவே நடக்கட்டும், நம்ம இதில் குறுக்கால ஏதாவது பேசினேன்னா இவங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் வந்துட போகுது அப்படி சொல்கிறாங்க. சந்திரகலாவும் எனக்கு அது ஒன்றும் இல்லை, பயங்கர டென்ஷனாக இருக்குது, நேரம் ஆக ஆக ஏதாவது கார்த்தி மறுபடியும் வந்து கடைசி நேரத்தில் ஏதாவது தடுத்து நிறுத்திடுவானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான், நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக இந்த காரியத்தை நடத்தணும்க்கா அப்படி சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும் சரி நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது சந்திரா, சீக்கிரமாக மாலையை மாற்றிடலாம், இந்த வாட்டி கரெக்டான சமயத்தில் கார்த்தி இந்த இடத்துல வர போகிறது இல்லை, நீ எதுக்கும் கவலைப்படாத சந்திரான்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியும் நம்ம சந்திரகலாவும் மருது கண்டிப்பாக சீக்கிரமாக நம்ம ரேவதியோட கழுத்தில் மாலையை போடுவாங்க, அதோட மாலைக்குள்ளே இருக்க தாலியும் ரேவதியோட கழுத்தில் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம மயில் வாகனமும் என்ன சகலை இன்னும் காணலை, எப்படியாவது சீக்கிரம் வந்துடுவேன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமா கார்த்திகே ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்திக் எல்லாத்தையுமே கவனிச்சுட்டே இருக்காங்க, நடக்கிற எல்லா விஷயமும் நம்ம கார்த்திகே கேட்டுகிட்டே இருக்கு. கார்த்திக் சரி கொஞ்ச நேரம் தாங்க, கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவேன், அது வரைக்கும் எதுவுமே நடக்காமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனத்திட்ட சொல்லி வைக்கிறாங்க. மயில் வாகனமும் சரி ரேவதி தான் இந்த கோவிலை சுற்றி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமே, அதுக்குள்ளே சகலை வந்துடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்போது கரெக்டாக ரேவதி வந்து அந்த கோவிலை சுற்றி முடிச்சு வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனே நம்ம சாமியாரோ சரி இப்போ வந்து இந்த பூஜை முடிய போகுதில்ல, சரி இதில் உட்காருங்க, யார் வந்து இவங்க கழுத்தில் மாலை போட போகிறாங்களோ அவங்களும் இவங்க பக்கத்தில் உட்காருங்கன்னு சொல்லும்போது மருதுவும் நம்ம ரேவதியோட பக்கத்துலேயே இருக்காங்க. மயில் வாகனமும் இதை பார்த்துட்டு என்னப்பா சகலை இவ்வளோ நேரமே நீ காணலை, இங்கே வேற மாலை மாற்றுறதுக்கு தயாராகிட்டாங்க, உடனே வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தியும் இதோ வந்துட்டே தான் இருக்கே, நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் சமாளிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மயில் வாகனத்துக்கு ஒரு சந்தேகமாகவே தான் இருக்குது, இந்த அத்தை அப்போவே இருந்தே இந்த மாலையை அவங்க கையிலேயே வச்சுட்ருக்காங்க, நம்மக்கிட்டேயும் தந்த மாதிரி இல்லையே, எதுக்காக இப்படி செய்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறது நம்ம மயில் வாகனத்துக்கு நல்லா தெரிய வருது. சாமியார்கிட்ட நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த மாலையை கொடுத்து சரி மாலையை மாற்றுங்க அப்படி சொல்லும்போது நம்ம மருதுவும் சரி சீக்கிரமாட்டு நம்ம ரேவதியோட கழுத்தில் இப்போ தாலி கட்டிடுவோன்னு சொல்லி அந்த மாலையை வாங்குறாங்க.
ரேவதிக்கு ஒரு குழப்பமாவே இருக்கு. என்னது இது? எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குதே! நடக்கிறது எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் சரியா படலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம சாமியாரும் அந்த இடத்துல சரி இவங்க ரத்த பந்தம் கிடையாதுல்ல, ரத்த பந்தம் இல்லாத ஒருத்தங்க தான் நம்ம ரேவதிக்கு மாலையை மாத்தணும்னு சொல்லும்போது நம்ம ரேவதி அதை தடுத்து நிறுத்திட்டாங்கன்னே சொல்லலாம். கரெக்டான சமயத்துல நம்ம கார்த்தியும் அந்த இடத்துல நிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல மாலை தோஷம் நீக்கணும்னா ரத்த பந்த சம்மந்தம் இல்லாதவங்க நம்ம ரேவதி களத்துல போடணும்னு சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி கொண்டு வந்தா மாலை மாறிடுது. அதே சமயத்துல ரேவதியோட கழுத்துல மருது மாலை போடலைன்னே சொல்லலாம்.